நோய் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் கிடையாது. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து ஒரு 10 நாள் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு கிடையாது. சர்க்கரை நோய்ங்கிறது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். எப்பப்பெல்லாம் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அப்பப்பெல்லாம் சுகர் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதே மாத்திரை கடைசி வரை வேலை செஞ்சு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த மாத்திரை சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணாம போகலாம். அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆவது சுகர் டெஸ்ட் எடுத்து நீங்க சாப்பிடுற மாத்திரை சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாத்திரையாகட்டும் இன்சுலின் ஆகட்டும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டுட்டே தான் இருக்கணும். இந்த மாத்திரையும் இன்சுலினும் கடைசி வரைக்கும் போட்டுட்டே இருக்கோமே நம்ம உடம்புக்கு சைடு எஃபெக்ட் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் லெவலை அன்கண்ட்ரோல்டா வச்சு 300-400க்கு மேல போய் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிச்சு அதனால அதிகமான இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனால உடம்புல எல்லா உறுப்புகளும் பாதிக்குது. அதனால வர விளைவுகள்ல வெறும் 5ல இருந்து